10 தலைப்பு முடிவு வரை நிலைத்திடு. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. அமைதி. அண்ணா போடுவாங்க. சரி, அப்ப எல்லாரும் எழும்புங்க, சிக்கன் டான்ஸ் ஆடிடலாம். சரி, இப்போ நாளைக்கு நமக்கு என்னது ஃபைனல் டே, அப்படி தானே? நாளைக்கு அதனால 9:30 எல்லாரும் வந்துடுங்க. டீச்சர்ஸும் 9:30 ஆமாம் 9 மணிக்கு வந்துடுங்க. சரியா? டீச்சர்ஸ் 9 மணிக்கு வந்துடுங்க. 12 மணிக்கு முடிஞ்சிடும். அப்புறம் சாயந்தரம் 3:30 பவனி. 3:30 தான் எப்படி நம்ம 4 மணிக்காவது வந்துடுவோம். சரியா? 3:30 பவனி. அப்புறம் ப்ரோக்ராம் நைட்டு 7 மணி. சரியா? சரி, இப்போ குட் ஹேபிட் அன்பாக்கா சொல்லுவாங்க, கேட்போமா? அதை மட்டும் கேட்டு ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? இருக்கீங்களா? ஜாலியா இருந்துச்சா? விபிஎஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? உங்க பக்கத்துல உள்ள பிள்ளைகிட்ட கேட்கலாமா? விபிஎஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கேட்கலாமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படிதானே? சரி, இந்த குட் ஹேபிட் சொல்றாங்களா, இதுல எதுக்காக சொல்றாங்க? நல்ல நல்ல பழக்கங்களை நம்ம கத்துக்கிடணும். நம்ம தெரியாத நம்ம வாழ்க்கையில் அவங்க சொல்லி தரும்போது அதை நம்ம கடைபிடிக்கணும். அந்த பழக்கத்தை என் வாழ்க்கையில நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழக்கத்தை நமக்கு சொல்றாங்க. அப்படிதானே? இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேரிங்கை பத்தி பார்க்க போறோம். சரியா?
ஷேரிங்னா நம்ம என்னதெல்லாம் ஷேர் பண்ணுவோம்? ஏமா பெரிய பிள்ளைகள் கொஞ்சம் கவனிக்கலாமா? சீனியர் இன்டர் கொஞ்சம் கவனிக்கலாமா? எல்லாருக்கும் சேர்த்தான் பேசுகிறேன், சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்தான் பேசுகிறேன். எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க. ஷேரிங்னா நம்ம என்னெல்லாம் ஷேர் பண்ணுவோம்? சாக்லேட் கொடுப்போம், பென்னு கொடுப்போம், பென்சில் கொடுப்போம், நம்மகிட்ட இருக்க திங்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது இல்லைன்னு சொன்னால் கொடுப்போம், அப்படி தானே? அதே மாதிரி சாப்பாடு கொடுப்பீங்களா? ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்களா? ட்ரெஸ்ஸு கொடுப்பீங்களா? அப்படி எல்லாமே நம்ம என்ன செய்வோம்? ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி அக்கா இப்போ ஒரு ஷேரிங்கை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனமாக கவனிக்கலாமா? பக்கத்தில் யாரும் பேசக்கூடாது. நான் இப்போ என்ன சொன்னேன், நான் இப்போ கேட்க போகிறேன். பெண்ணு வாங்கலாம், உங்களுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு போனேன், நம்ம ஜபாக்கா அவ்வளோ பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால பெண்ணு உங்களுக்கு வாங்க முடியல. சரி, இப்போ கவனிக்கலாமா? சரி, ஷேரிங்னா நம்ம இப்போ என்னதை பற்றி ஷேர் பண்ண போகிறோன்னா, நம்ம பைபிளில் பார்த்தோன்னு சொன்னால் ரெபேக்காள் ஈசாக்கு 2 பேரும் இருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அப்படி தானே? அவங்க அப்பாவுக்கு ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மாவுக்கு ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? அதே மாதிரி நம்ம வீடுகள்லையும் நம்ம அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அம்மாவை பிடிக்குமா, அப்பாவை பிடிக்குமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? நிறைய பேருக்கு வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எதுவும் வேணும்னா ரொம்ப பிரியமாக யார் ரொம்ப நம்மகிட்ட அப்பாட்ட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் எதனாலும் அப்பான்னா வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க? அப்பாட்ட தான் போய் கேட்பாங்க. சில பேர் அப்பாட்ட கேட்கறதுக்கு பயந்து நான் அம்மாட்ட தான் போய் கேட்பேன்னு சொல்லி அம்மாட்ட கேட்பாங்க, அப்படி தானே? நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம அம்மா அப்பாட்ட போவோம். ஆனால் நம்ம ஷேர் பண்ணுறது அதிகமாக யார்கிட்ட பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பண்ணுவோம், அப்படி தானே? ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம், ஆனால் அவங்க வந்து நம்மளை சரியான வழியில் நடத்த மாட்டாங்க, சரியா? நம்ம ஷேர் பண்ணுறது யாருக்கிட்ட பண்ணணும்? ஏசப்பா கிட்ட பண்ணணும். நெக்ஸ்ட்டு அம்மா கிட்ட, அப்பா கிட்ட. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, அப்பா ரொம்ப பிடிக்கும்னா அப்பாட்ட, அம்மா ரொம்ப பிடிக்கும்னா அம்மாட்ட. எதையும் அவங்ககிட்ட மறைக்கக்கூடாது, சரியாம்மா? எதையுமே. அதே போல் அப்பா அம்மாட்ட நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது, சரியா? அப்பா என்ன ஏதாவது ஒன்று உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் அப்பா உங்களை திட்டுவாங்க. நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது, நம்ம மேலே அதிக அக்கறை காட்டுறது யார் காட்டுவா? அம்மா அப்பா தான் காட்டுவாங்க. அதனால எல்லா ஷேரிங்கும் நம்ம பண்ணுறது, ஸ்கூலில் நடக்கிறதோ உங்கள் லைஃப்பில் நடக்கிறதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் யாருக்கிட்ட சொல்லணும்? பேரண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லணும், சரியா? சில காரியங்கள் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி எதையுமே நீங்கள் தயங்காதங்க. உங்களுக்கு சரியான வழி காட்டுறது, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறது யார் காட்டுவானா? பேரண்ட்ஸ் மட்டும் தான் காட்டுவாங்க. எந்த காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்காது. அதை நீங்கள் கவனிச்சுக்கிடணும், அதை தெரிஞ்சுக்கிடுங்க, சரியாம்மா? எப்போவுமே முதல்ல எல்லா காரியங்களையும் ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சில காரியங்கள் நினைக்கலாம், நம்ம வந்து யாருக்கும் தெரியாது, நம்ம அப்பாவுக்கு சொன்னால் தானே தெரியும், நம்ம அம்மா அப்பாவுக்கு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா? ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நம்மகிட்ட ஏசப்பா கேட்பாங்க, அப்படி தானே? நம்ம எல்லாருமே ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சவங்க தான். இதில் இருக்க யாராவது ஏசப்பாவை பற்றி தெரியாமல் இருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க சொல்லலாமா? யாராவது ஏசப்பாவை பற்றி தெரியாமல் இருக்கீங்களா? இல்லைல்ல, எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? ஏசப்பாவை எல்லாருக்கும் தெரியுங்களா? ஏசப்பா நம்ம எல்லா செய்கிறதையும் பார்த்துட்டே இருக்காங்களா? பார்த்துட்டே இருக்காங்க, அப்படி தானே? கவனிக்கலாமா? சரியாம்மா? அதனால ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம யாருக்கிட்ட ஷேர் பண்ணணும்? ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணணும், சரியா? ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அவங்ககிட்ட சொன்னால் ஏதோ நம்மளை வருத்தப்பட்டுருவாங்களோ, நம்ம மேலே கோவப்பட்டுருவாங்களோ அப்படி மட்டும் நீங்கள் நினைக்கவே செய்கிறாதங்க. உங்களை சரியான வழியில் நடத்துறது நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அதனால நீங்கள் எதனாலும் உங்களை யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ, நம்ம ஈசாக்கு வந்து ஏசாவை அதிகமாக நேசித்தாங்க, ரெபேக்காள் வந்து யாக்கோபை அதிகமாக நேசித்தாங்க, அப்படி தானே? அதே போல் நீங்கள் உங்கள் அம்மாவா இருக்கலாம் சரி, அப்பாவாக இருக்கலாம் சரி, நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுறீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணதை தவறுங்க, அது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சரியா? இப்போ அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே கண்ணை மூடி ஒரு சின்ன தீர்மானம் எடுப்போமா? இவ்வளோ நாள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல பழக்கங்களை எடுத்தோம். இன்னைக்கு வந்து ஆண்டவர் உங்ககிட்ட ஒரே
காரியத்தை மட்டும் எதிர்பார்க்காரு. என்ன காரியம்னா, இவ்வளோ நாள் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லா காரியங்களையும் நான் ஷேர் பண்ணேன், ஆனால் எங்கள் அம்மா அப்பாட்ட நான் வந்து ஷேர் பண்ணலை. அதை வந்து நான் இனி பண்ணுவேன். இப்போ நம்மளை வந்து பார்க்குறது யார் பார்க்கான்னா ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் உண்மையாக பண்ணுறீங்களான்னு ஏசப்பா பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடுவோமா? ஏசப்பாட்ட சொல்லுவோமா? ஏசப்பா, எதனால இனி நான் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்வேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணை மூடி ஏசப்பாட்ட சொல்லுவோமா? கண்ணை மூடுங்க. பாய்ஸ்னாலும் சரிதான், நீங்களும் அப்படிதான். கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, பாய்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரியா? ஏசப்பாட்ட கேட்கலாமா? நான் எல்லாத்தையும் இனி எங்கள் அம்மா அப்பாட்ட நான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லி கேட்போமா? ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஷேரிங்கை பற்றி பார்த்தோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்கணும் ஏசப்பா. தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை தங்களோட அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணி அதற்கேற்ற ஆண்டவரை எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு பிள்ளைகள் ஒவ்வொருவர் உள்ளத்திலேயே நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகள் நடக்கட்டுப்பா. நீர் அவர்களை காண்கிறவர் என்பது அவர்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளட்டுப்பா. அவர்கள் எந்த காரியங்களை செஞ்சாலும் சரி, அவங்க பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளட்டுப்பா. ஒவ்வொருவரும் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளட்டுப்பா. தீர்மானங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நல்ல பழக்கங்கள் ஒவ்வொன்றை கற்றுக்கொண்டு இந்த விபிஎஸ்ல இருந்து போகும்போது பிள்ளைகள் ஆண்டவரே திரும்பவும் தங்களுடைய ஜெப வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாடல் கதை எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? நல்லா பண்ணாங்களா? டைரக்டர்ஸ் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? பாடல் கதை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதானே? நம்ம டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா டீச்சர்ஸ்க்கு? ஏன்னா டீச்சர்ஸும் அவங்களோட இணைஞ்சு என்ன பண்ணாங்க? அழகாக டான்ஸ் ஆடினாங்க, அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? அது மாதிரி எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, சூப்பர். இப்போ நம்ம எத்தனாவது நாளுக்குள்ள இருக்கிறோம்? 10வது நாள் என்ன செஞ்சிட்டோம்? முடிச்சிட்டோம், அப்படிதானே? சூப்பர். அக்கா சொன்ன மாதிரி இப்போ ஏசப்பாவை பற்றி தெரியாத ஒரு சின்ன பிள்ளை இருக்குமா அப்படின்னா நினைச்சுக்கல இல்லை, அப்படிதானே? ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு எனக்கு ஏசப்பா பற்றி தெரியாது அப்படின்னு யாராவது சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படிதானே? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்பவும் தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம பின்னாடி இருக்கிற தம்பிமா, சரி, ஆண்டவர் உங்களோடு பேசுவா, சரியா? உங்களை வழி நடத்துவா. சரி சரி. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே திட்டம் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரணும்? 9 மணிக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? வழக்கம் போல நீங்கள் வந்து அதுபோல பயிற்சியை எடுத்து சரியாக மாலை நாளை மாலை 3:30 மணிக்கு எல்லாம் என்ன செஞ்சிருங்க? ஆயத்தமாக வந்துருங்க. விசேஷமாக மாணவ பிள்ளைகளும் ஆயத்தமாக வாங்க, ஆசிரியர்கள் நீங்களும் வாங்க. நம்ம ஃபோட்டோ செக்ஷன் எடுத்துட்டு அதற்கு பின்பதாக என்ன செய்ய போகிறோம்? பவனி போக போகிறோம், அப்படிதானே? பவனியை முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்து நமக்கு என்னது? ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கீங்க, அப்படிதானே? நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஆகவே அதை விரைவாக முடிக்கணும். ஆகவே சீக்கிரம் என்ன செஞ்சிருங்க? எல்லாரும் வந்துருங்க. இன்னைக்கு நைட்டு முழுஇரவு ஜெபம் இருக்கு. ஆகவே முழுஇரவு ஜெபத்துக்கும் என்ன செய்யுங்க? கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அதுக்காக நான் மாலையில் என்ன செய்யல, காலையில் வர முடியாது கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். ஒரு நாள் என்ன செய்யுங்க? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க, நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பான். சரி, நாம் ஜெபித்து நாம் என்ன செய்யலாம்னா நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்வோம். ஜெபம் எல்லாரும் கேக்குதா? ஜெபம் சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும்? சிறு பிள்ளைகள்
என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையானதொரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லதொரு கூடுகைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் 10 நாட்களையும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு உம்மை பற்றி கதைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வேத வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்வதற்கு ஆண்டவன் ஒவ்வொருவரோடும் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயக்குநர்களோடு பேசினதற்காக நன்றி, அதுபோல் ஆசிரியர்களோடு பேசினதற்காக நன்றி, மாணவ செல்வங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து நீர் அன்பு பிள்ளைகளோடு கூட நீ பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆமாக்கா, சொன்னபடி இந்த உலகத்துல தன்னுடைய பெற்றோரை தவிர வேற ஒருவரும் நான் நல்லா என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிற ஒரே ஒரு மனிதர்கள் என்றால் அது பெற்றோர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு பெற்றோர்களுக்கு ஏற்றபடி பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அதற்குரிய சகல ஞானத்தையும் ஆண்டவர் நீர் அன்பு சிறு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, மனுஷ தயவு எல்லாம் அன்பு பிள்ளைகள் கிடைத்து வாழ்ந்து பெருக கர்த்தனை உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை, ஆசிரியர்களை, இயக்குநர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம்மிலே நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே, கச்சையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பாதை சென்றிடவே, இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். அப்படியே